அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த அறிவோம் ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நம்ம வந்து 2ஆம் பாவத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம். அதனோட தொடர்ச்சி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இந்த 2ஆம் பாவத்தை பார்க்கச்சு, இந்த 2ஆம் பாவத்தில் கிரகங்கள் இருந்தால் அவரோட தன்மை எப்படி இருக்கும் அப்படின்றது நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்போ அந்த 2ஆம் பாவத்தில் 2ஆம் வீட்டில் வந்து உங்களுக்கு சூரியன் இருக்குது அப்படின்னா, அவர் வந்து அவருக்கு நிலையான வருமானம் இருக்கும். ஓகேங்களா? சீரான வருமானம் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா, அவருடைய பேச்சு வந்து கரெக்டாக இருக்கும். சரியாக பேசுவாங்க. எந்தவித தங்கு தடையில் பேசுவாங்க. சீரான பேச்சாக இருக்கும். நியாயமாக பேசுவாங்க. தர்ம சிந்தனையோடு இருப்பாங்க. அதனால் இவங்க பேசுறது கரெக்டாக தர்ம சிந்தனை சொல்லலாம். அதே மாதிரி இவங்க வந்து வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு எந்த ஒரு இதுவும் வந்து வெளிப்படையாக பேசுவாங்க. அந்த ஒரு இது வந்து இந்த சூரியன் இருந்தால் அப்படியாகும். அதே அங்கே சந்திரன் இருக்குது அப்படின்னா வந்து சந்திரன் வந்து நம்மளுக்கு மனசுக்காரகனாக இருக்கிறதுனால அது வந்து இவங்க பேச்சில் வந்து சுத்தம் இருக்காது. மாற்றி மாற்றி பேசுவாங்க. ஒரு சமயம் இவங்க சொல்கிறது ஒரு வாட்டி சொல்லுவாங்க, இன்னொரு வாட்டி அதையே வந்து மாற்றி சொல்லுவாங்க. ஸோ அதனால் இவங்க பேச்சில் வந்து சிறத்திறமையாக இருக்காதுன்னு நம்ம சொல்லலாம். அதே வந்து அந்த இடத்துல செவ்வாய் இருக்கார் அப்படின்னா வந்து செவ்வாய் வந்து உங்களுக்கு கோவம் இல்லையா? அதனால் வார்த்தை வந்து கொஞ்சம் சுடு வார்த்தைகள் நிறைய கடுகடுன்னு பேசுவாங்க. வெடுக்கடுன்னு பேசுவாங்க. வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு இதானா இது ரொம்பலாம் வளவலாம் பேச மாட்டாங்க. ஷார்ட்டாக பேசி ஷார்ட்டாக முடிப்பாங்க. அது வந்து செவ்வாய். அதே வந்து உங்களுக்கு புதன் இருக்குது அப்படின்னா சமாதான பேச்சு சாமர்த்தியம் நிறையவே இருக்கும். அவங்கக்கிட்ட கரெக்டாக பேசுவாங்க. நீதி நேர்மையோடு ஓரளவுக்கு கரெக்டாக பேச்சுவார்த்தை கரெக்டாக இருக்கும்னு சொல்லலாம். சரிங்களா? அதே குரு சம்மந்தப்பட்டார்னா நியாயமாக பேசுவாங்க. தர்ம சிந்தனை நல்லாயிருக்கும். ஆன்மீகத்தை பற்றி பேசுவாங்க. குடும்பத்தை பொருளாதாரத்தை பற்றி அந்த வளர்ச்சியில் வந்து இவருக்கு கரெக்டாக இருக்கும்னு நம்ம சொல்லலாம். இப்போ அதே சுக்கிரன் இருக்குது அப்படின்னா வந்து இவர்கள் வந்து கரார் பேர் வழி அதாவது ஜாலியாக பேசுவாங்க, சிரித்து பேசுவாங்க, நல்லா பேசுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அதே சனி இருந்தது அப்படின்னா சலிப்புத்தன்மையோடு பேசுவாங்க. வாழ்க்கை என்னடா இது, வாழ்க்கை எப்படி போயிடுச்சு, என்ன தான் பண்ணுறது, ஒன்றும் புரியாது. ஒரு ஸ்திரத்தன்மை இருக்காது. மந்தமாக இருக்கும். ஒரு ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அதே ராகுனா வந்து பிரம்மாண்டம் இல்லாத இருக்கிறதா காமிக்கிற பேச்சு மாற்றி மாற்றி பேசுவோம். இவங்க பேச்சை வந்து அந்தளவுக்கு கரெக்டாக எடுத்துக்கக்கூடாது. கேது இருந்துச்சு அப்படின்னா வந்து நியாயமாக பேசுவாங்க. ஆன்மீகம் அதிகமாக பேசுவாங்க. இல்லறப்பற்று அந்தளவுக்கு இருக்காது இவங்களுக்கு. ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி யாருக்கெல்லாம் வந்து 2ஆம் அதிபதி 5ஆம் அதிபதியோட தொடர்பு பெறுது அப்படின்னா அவங்க வந்து வாழ்க்கையை வந்து பிளான் பண்ணி ரன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? எந்த ஒரு வழியில் வந்து கம்ஃபர்ட் ஜோனில் அவங்க வாழ்வாங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஏன் அப்படின்னா 2 வந்து உங்களுக்கு பணம் வரத்துக்கான செயல்கள் இருக்குங்களா? 5 வந்து உங்களுக்கு திட்டம் தீட்டுறது தான் 5ஆம் இடம். ஓகேங்களா? 5ஆம் இடத்துல தான் வந்து எதுக்கு 5ஆம் இடத்துல சொல்கிறாங்க அப்படின்னா காலப்புஸ்தகத்துப்படி 5ஆம் இடம் வந்து சூரியன் வந்து நிலையானது. ஸோ அப்படி பார்க்கச்ச வந்து உங்களுக்கு இவர்கள் 5ஆம் அதிபதியை வந்து 2, 5 கனெக்ட் ஆச்சு அப்படின்னா அவர்கள் வந்து திட்டம் தீட்டுவது வல்லவர். அதை கரெக்டாக செயல்பாடும் செய்வாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அதே வந்து இந்த 2, 5 குரு பகவான் சேர்ந்திருக்கார் அப்படின்னா அவர்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து இன்கம் வந்து சீரான இன்கம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவர்கள் வந்து எந்த ஒரு நிலையில் வந்து தவற மாட்டார்கள். கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி ஒரு ஜாதகத்தில் 2ஆம் அதிபதியோட 2, 5, 8, 11 கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னாலும் அந்த கிரகங்கள் நல்ல நிலையில் இருக்குது அப்படின்னாலும் இந்த ஜாதகர் வந்து வாழ்க்கையில் நிலையான இன்கம் இருக்கும். கம்ஃபர்ட் ஜோனில் இருப்பார். அதனால் திட்டமிட்டு செயல்படுவார். ஒரு சமயத்தில் கீழே விழுந்தாலும் அவங்க மேலே வந்துடுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஈஸியாக. அந்தளவுக்கு வந்து ஒரு பிளானிங் இருக்கும். ஏன்னா 5ன்றது பிளானிங், 2ன்றது இன்கம், 8, 11 கூட கனெக்ட் ஆகிறதுனால இதனால் வந்து பணவரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து அந்த ஒரு இது உங்களுக்கு இதில் கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இதுக்கு ஒரு உதாரணம் பார்க்கணும் அப்படின்னா ஒரு விருச்சிக லக்னம் எடுத்துக்குவோம். இந்த விருச்சிக லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா 2, 5 கூடியவர் குரு. ஓகேங்களா? 8, 11 கூடியவர் புதன். ஸோ இவங்க 2 பேரும் நல்ல நிலையில் இருந்துட்டாங்க அப்படின்னா இந்த ஜாதகருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பிளானிங் இன்கம் நல்லாயிருக்கும். கரெக்டாக ஃபேமிலி ரன் பண்ணுவார். கீழே விழுந்தாலும் மேலே வந்துடுவாங்க அவங்க. அதனால் அந்த ஒரு திறமை வந்து இந்த இதில் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி சூரியன் எந்த ஒரு ஜாதகத்தையும் 2ஆம் அதிபதிகள் சூரியன் வந்து மறையக்கூடாது. சூரியன் மறைஞ்சிட்டார் அப்படின்னா அவர்கள் வாழ்க்கையில் வந்து சண்டை சச்சரவுகள் நிறையவே இருக்கும். காரணம் அப்படின்னா 2வது வந்து சூரியன் வந்து நிரந்தர வருமானத்தை குறிப்பவர். ஸோ நிரந்தரமான இது இருக்காது. அது கூட பாதகாதிபதியும் கரெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் வந்து அடுத்தவங்க உள்ளே பூந்தாங்க. 3rd person இன்டர்ஃபியரன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ 3rd person இன்டர்ஃபியரன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால இவங்களுடைய வாழ்க்கையை வந்து இவங்களால் வாழ முடியாது.
அடுத்தவர் கைப்பிள்ளை போல் அது மாதிரி தான் ஆட்டி வச்ச பொம்மை போல் தான் வந்து இவருடைய வாழ்க்கைகள் நடத்தினே இருக்கும். ஸோ அது ஒன்று பார்த்துக்கணும். சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த 2, 5, 8, 11 இது கனெக்டிவிட்டி தான் சிறப்பான இது எனக்குன்னு சொல்லலாம். அதே வந்து உங்களுக்கு 2ஆம் அதிபதியோட புதன் கெட்டுட்ட அப்படின்னா புதனோ குருவோ வந்து இதுவாகிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில், இல்லை புதனோட குருவோட தொடர்பு இருக்காங்க அப்படி சுக்கிரனோட தொடர்பு இருக்குது இல்லை அப்படின்னா இவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இன்கம் வந்து மேலே கீழே அதே மாதிரி தான் வந்துட்டு வரும். சீரான வருமானன்றது ஒரு சமயம் அதிக இன்கம் வரும், ஒரு சமயம் கம்மியாக வரும். அதே மாதிரி தான் வந்து உங்களுக்கு புதனோட இல்லாத புதன் வீட்டில் 2ஆம் அதிபதி இருந்தாலும் அதே குரு சுக்கிரனும் அங்கேயே இருந்தாலும் வந்து இவர்களுடைய வாழ்க்கையில் வந்து அந்த ஒரு இது இருக்கும். அதே மாதிரி இந்த ரிஷபம், சிம்மம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விருட்சிகம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரிஷபம், சிம்மம், தனுசு, மீனம் இதெல்லாம் யாருக்கெல்லாம் 2ஆம் இடமாக வருதோ அவர்கள் வாழ்க்கையில் வந்து இன்கம் வந்து பிளானிங் திட்டம் இருக்கும், இன்கம் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ரிஷபன்றது காலபுருஷன் 2ஆம் இடம். ஸோ 2ஆம் இடம்ன்றது தனம். ஓகேங்களா? ஸோ அதனால் அந்த இது ரிஷபம் யார் 2ஆம் இடம் வருதோ அவங்களுக்கு நல்ல இன்கம் இருக்குது, ஸ்டெடியான இன்கம் இருக்கும், திட்டம் தீட்டிகிட்டே இருப்பாங்கன்னு சொல்லலாம். 5ஆம் இடம் வந்து சிம்மம் வந்து சூரியனோடு அது பாகியஸ்தானம். ஓகேங்களா? அங்கேயே வந்து சூரியனோடு இருக்கிறதுனால அதுக்கு வந்து ஒரு இன்கம் வந்து அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும்னு சொல்லலாம். 9ஆம் அதாவது குரு விருச்சிகத்து 9ஆம் வந்து குரு. ஸோ குருவோட வீடு தனுசோட வீடு குரு வந்து பார்த்திங்கன்னா தனக்காரகன். ஸோ அவங்களுக்கும் வந்து அந்த 2ஆம் இடமாக தான் இன்கம் வந்து வந்துக்கிட்டே இருக்க, பிரச்சனை இருக்காது. 12 வந்து பார்த்திங்க அப்படின்னா மீனம் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரனோட வீடு. ஸோ அங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு இன்கம் வரதான் செய்யும். ஸோ இதெல்லாம் வந்து இதுவாக வரைச்ச வந்து சிறப்புகள் அதிகமாக இருக்குது. அதேமாதிரி கடகம் இருந்தாலும் வந்து நல்லது. ஏன்னா கடகத்தில் வந்து குரு வந்து உச்சம் பெற வீடு. ஸோ அதனால் அந்தமாதிரி வரனாலும் அவர்களுக்கு வந்து நிரந்தர இன்கம் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து இந்த இதில் இருக்குது. அதே மாதிரி 2ஆம் அதிபதியோடவோ சந்திரனுக்கு குரு 6, 8, 12 இருந்தாலோ இல்லை குருவுக்கு சந்திரன் 6, 8, 12 இருந்தாலும் அவர்கள் வந்து பொருளாதாரத்தை இழப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாத இவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்கம் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் இருக்கும். ஒரு இடத்துல ஒரு நிலையான இன்கம்ன்றது இருக்காது. ஒரு இடத்துல ஒரு வாட்டி ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணாங்கன்னா 60 ரூபா சம்பாதிச்சேன் அப்படின்வாங்க. உடனே இன்னொரு கம்பெனியில் மாறினாங்கன்னா அங்கே 40 ரூபா வருது. ஸோ இன்கமில் பொருளாதாரத்தில் ஏற்றத்தாழ்வுகள் அது வந்து இவங்க இதில் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? இதெல்லாம் வந்து இந்த 2ஆம் அதிபதியோட சிறப்புகள், 2ஆம் பாவத்தோட சிறப்புகள். ஓகேங்களா? இதனோட தொடர்ச்சி வந்து அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.